அதான் 110 அடி சிவனடிய லிங்கம் உருவம் கட்டுவதற்காக, அதாவது ஐயா கட்டுவதற்காக உத்தரவாயிருக்கு. இடவசதி பத்தாதனால அது கொஞ்சம் தேங்குதலா இருக்கு. அடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தானத்தில் உட்காருவேங்க. தானம் அப்படின்னா 7 நாளைக்கு சாப்பிட மாட்டோம், தண்ணி கொடுக்க மாட்டோம். ஒரு ரூம்ல வச்சு அடைச்சிருவாங்க. 7 நாள் அப்படிங்கும் போது 15 மணி நேரம் உள்ள தானத்துல இருப்பேன். 15 மணி நேரம் கழிச்சு ஐயர் வந்து ஓம வளர்த்து அதுக்கப்புறம் தான் வெளியில வந்து அதுவாக சொல்றேன் சாமி. அந்த மாதிரி ஒரு இடம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பூமி பூஜைக்கு உத்தரவாயிருக்கு. பூமி பூஜைனா 10க்கு 10 வெட்டி அதுக்குள்ள வச்சு மேல மூடி தவம் இருக்கிறதுக்கு இடம் உத்தரவாயிருக்கு. அதுக்கு உண்டான இடங்களும் வசதிகளும் இல்லாதனால கொஞ்சம் தாமதமாயிருக்கு சாமி. உங்களுடைய சித்த வாழ்க்கையில நிறைய அந்த பவரை ஏற்றிருப்பீங்க இல்லைங்களா? ஆமாங்க சாமி. இதுல மக்களோட துயரங்களை உங்களால தீர்க்க முடியுமா? என்னால முடிஞ்சதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் சாமி. என்னால முடிஞ்ச நல்ல காரியங்கள். எனக்கு சுயநலம் இல்லை. என்னுடைய தாய் வயத்துல நான் எப்படி வந்தனோ அது மாதிரி போனா போதுங்க. என்னுடைய மரணங்கிறது சீவசமாதி. அது எனக்கு உத்தரவாயிருச்சுங்க. வேற ஏதாவது மக்களுக்காக ஏதாவது நீங்க வந்து செய்தி சொல்ல விரும்புறீங்களா? மக்களுக்காக எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுதலைங்க ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். நம சிவாய.